வணக்கம் நண்பர்களே. அந்த காலத்தில் துளசி சைதன்யன் அப்படின்னு ஒரு சீடன் இருந்தான். அவன் யாருக்கு சீடனாக இருந்தான் அப்படின்னு பார்த்தோன்னா, சகமகர் அப்படின்னு சொல்லி ஒரு குரு இருந்தார். இந்த குருட்ட ரொம்பவே பக்தி உள்ள சீடன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துளசி சைதன்யன் தான். ஸோ இந்த துளசியோட பக்தியை பார்க்கும்போது மற்ற சீடர்களுக்கெல்லாம் எப்போவுமே பொறாமை அதிகமாக இருந்தது. அப்போது இந்த துளசியோட பயபக்தியை மற்ற சீடர்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரு ஆசைப்படுறாரு. அப்போ எல்லோருமா ஒரு காட்டு வழியில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு வருது. இந்த பள்ளத்தாக்கில் எல்லா சீடர்களும் யாராவது குதிங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் யாருமே குதிக்க தயாராக இல்லை. அப்போ பின்னாடி வந்த துளசிகிட்ட சொல்கிறாரு, நீ குதிப்பா அப்படின்னு சொன்னதும் அவன் குதிச்சிடறான். குதித்ததும் டக்குன்னு போயிட்டு அவருடைய யோக சக்தியால் அந்த குரு காப்பாற்றிடுறாரு. அதே மாதிரியே இன்னொரு நாள் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, இந்த மகரிஷிக்கு வந்துட்டு வெத்தலை போடுற பழக்கம் இருக்குது. அப்போது இந்த குருவுக்கு வந்துட்டு யார் வெத்தலை டெய்லி இடித்து கொடுப்பான்னா இந்த துளசி தான் டெய்லி வெத்தலை இடித்து கொடுப்பான். அன்றைக்கி பார்த்து இந்த உரல் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு எடுத்து ஒழிச்சு வச்சிடறாங்க. ஒழிச்சு வைக்கும்போது இவனுக்கு என்ன பண்ணான்னு தெரில. குருவுக்கு வேற சாப்பிட்டதும் வெத்தலை கேட்பாரு. அப்போ வெத்தலை போட்டு கொடுக்கணுமேனு இவன் வந்துட்டு வெத்தலையை வாயில் போட்டு சவைச்சு கொடுத்துட்றான். கொடுத்ததும் இந்த மகரிஷியும் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, வெத்தலையை சாப்பிட்டுட்டு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, துளசி இன்னைக்கு வெத்தலை ரொம்ப அருமையாக இருந்தது, எதில் இடிச்சா அந்த பாத்திரத்தை பார்க்கணும், நீ வர வேணாம் அப்படின்றாரு. இவனுக்கு என்ன பண்ணனே தெரில. ஐயோ இன்னைக்கு நம்ம வாயாலெல்லாம் சவைச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் பரவாயில்ல குருவோட சொல்ல தட்ட முடியாதுன்னு சொல்லி ஒரு வாழை எடுத்து தன்னுடைய தலையை வெட்டி இன்னொரு சீடன்ட்ட கொடுத்து அனுப்புனாரு. மறுபடியும் அந்த குருக்கிட்ட அது போனதும் எல்லாருமே அவனுடைய குரு பக்தியை ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இவ்வளோ உண்மையாக தான் இருக்கிறான், அவன் நடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. குருவும் வந்துட்டு அவருடைய வல்லமைகளால் அவனுக்கு உயிர் கொடுத்துட்டாரு. இப்போ இந்த கதை புராணமா, இதிகாசமா, கதையா எப்படின்னு அதெல்லாம் நமக்கு வேணாம். பட் ஒரு டெடிகேட்டட், இந்த மாதிரி டெடிகேட்டடாக நம்ம இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டை நம்ம சூஸ் பண்ணிட்டோம். நமக்கு அடுத்தது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இயர் பிளானர் டிசம்பரில் தான் வரப்போகுது. அப்போ டிசம்பர் வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், சும்மா உட்காந்துக்கலாமா, புக்கெல்லாம் தூக்கி போட்டுடலாமா? கண்டிப்பாக அது இருக்கவே கூடாது. அப்போ நெக்ஸ்ட் இயர் வர்ற வரைக்கும் நம்ம அழகாக ஒரு நல்ல ஒரு பாதையில் பயணம் பண்ணி திட்டமிடுதலோடு போயிட்டுருக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சூப்பராக ரொம்ப டெடிகேட்டடாக ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணணும். அதனால தான் நம்ம இப்போ போட்டிருக்கிற டெஸ்ட் சீரிஸ்க்கு துளசி சைதன்யன் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். இது எல்லாருக்குமே டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எழுதுகிற எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க.